Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் மெயின்டைனிங் இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு டே இன் மை லைஃப்ங்க சின்ன சின்ன வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ், மெயின்டைனிங் டிப்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் எதுவுமே இப்ப வந்து கேட்கறதே கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சிட்டோம். அது போக 1-2 கமெண்ட்டுக்குமே நான் வந்து கமெண்ட்லயே ரிப்ளை கொடுத்துறேன். சோ இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் எல்லாருமே செக் பண்ணுங்க. எப்பவுமே நான் அதான் சொல்றது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ வைப்போம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் சீக்கிரமா நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சரிங்களா, தரமா வரும் சரிங்களா. சோ அதுக்கு இடையில வேற ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அக்கா. நிறைய பேர் நீங்க முன்னாடி கேட்டீங்க, உங்களோட லைஃப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தீங்க. சோ அத மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் அதை வேணா ட்ரை பண்றேன் அதுக்குள்ள சரிங்களா. ஒரு 1 வீக் அதை வேணா பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு யோசிக்கலாம். சோ நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, நல்லா சாப்பிடுங்கக்கா அப்புறம் குறைச்சிக்கலாம், இப்படி நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். சோ ஏன்னா நான் இந்த வெயிட் லாஸ்லயே ஓடுற மாதிரியே இருக்கா சேலஞ்ச் போடுறதுனால. சோ நம்ம சம்டைம்ஸ் சில விஷயங்கள் பிடிச்சத அளவா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா. சோ அதனால நீங்க இப்ப ரிலாக்ஸா நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. சோ சில பேர் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க அண்ட் வந்து அதை ட்ரை பண்றீங்க, அது வேற விஷயம். நான் வந்து என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் அப் அண்ட் டவுன் உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் பார்த்து இந்த விஷயம் பண்ணும்போது சோ எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஆகும் இல்லையா. சோ இப்படி நார்மலா நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணி அதை வந்து வீடியோ எடுக்கிறது, 1 மணி நேரம் பண்ணி முடிக்க வேண்டிய வேலையை 2 மணி நேரம் ஆக்கி அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை போஸ்ட் பண்றதுக்குள்ள அப்புறம் அதை ஷார்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி அதை ஒரு 10 வீடியோவா போட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அது எவ்வளவு டஃப்ன்றது இந்த தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நிறைய பேர் வீடியோ தானே அப்படின்னு நினைக்கலாம். வீடியோலயும் ஈஸியா பண்றதும் நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த உட்காந்து ரீல்ஸ் பண்றது அதெல்லாம் கூட நான் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பாக்குற ஒரு 5 ரீல் வந்து டெய்லியும் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறோம் இல்லையா. சோ அப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் பண்றோம் இல்லையா. சோ அதனால மத்த நேரம்லாம் நம்ம டிஷர்ட் இதுல தெரிஞ்சிருவோம் இல்லையா. சோ அதனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டே போட்டுக்கிட்டே தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூலுக்கு வெளில போய் கூட்டு வரோன்றனால கொஞ்சம் இருக்கும் இல்லையா. அதனால அந்த வீடியோ ஒரு 2 அது ஒரு உண்மையை சொன்னா ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ் வீடியோ தானே ரீல்ஸ் எல்லாமே. ஒரு 5 வீடியோ டக்குன்னு நான் ஒரு சிங்கிள் டேக்ல தான் எடுப்பேன். சோ அப்படி எடுத்து போடுறது அந்த வீடியோ. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பண்றேன்னா அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னோட வீடியோவே நான் ஒரு 10-15 தடவை பாப்பேங்க. அது எனக்கு ரொம்ப இது அடுத்தவங்கிட்ட பேசிட்டு வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றதோட நான் ரொம்ப ஆல்ரெடி பிஸியா இருக்கேன். சோ அதுல ஒரு 15 நிமிஷம் இதுக்காக நான் ஒதுக்குவேன். சோ அவ்வளவுதான். மத்தபடி உட்காந்து ரீல்ஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் டைம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். சோ அதனால சீக்கிரமா நான் வந்து போடுறேன் சரிங்களா. சோ எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து உங்க மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க, நிறைய டிஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டிருந்தீங்க. பட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் சரிங்களா. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் மெனு கொடுத்தாங்கங்க. என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போட்டு அதாவது சைட் டிஷ் வைக்கணும், அது கூட வந்து சப்பாத்தி சரிங்களா. அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் திடீர்னு திங்க் பண்ணேங்க, உருளைக்கிழங்கு அப்படியே ஸ்டீம் பண்ணுற அது வேக வைக்கிற மாதிரி கீழேயும் மேலே வந்து பீன்ஸை கட் பண்ணி ஸ்டீம் பண்ணுற மாதிரி. இந்த பீன்ஸ் எல்லாம் இந்த பசங்க தின்னவே மாட்டாங்கங்க. சரி ஸ்கூலுக்கு போயாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவையும் பசஞ்சு எடுத்துக்கிட்டேன். இங்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு கீழே வேகுது, மேலே ஸ்டீம்ல காயும் சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சைடில் ஒரு பிளாக் காஃபியை போட்டு நானும் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சுக்கிறேங்க. ஸோ எனக்கு பிளாக் காஃபி பழகிடுச்சு, அது அப்படியே குடிச்சு. ஸோ அதனால தான் வந்து ரெடி பண்ணிட்டு குடிச்சாச்சு. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அந்த டயத்தில் இல்லைங்க, தேட முடியலை. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா நம்ம உருளைக்கிழங்கு இந்த மசாலா கிழங்கு பண்ணுவோம் இல்லையா, பூரிக்கிழங்கு அது மாதிரி பண்ணலான்னு தான். அப்புறம் சைடில் ஹஸ்பண்டுக்கு காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கிட்ட வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சா, நம்ம வேக வச்சிருக்க அதை ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க அந்த பீன்ஸை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக
ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும் தான் இதுக்கு காரமே சரிங்களா. அந்த மாதிரி அப்புறமா மஞ்சத்தூள் வந்து போட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இது கூடவே வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உப்புலாம் போட்டு நல்லா கொதி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுவது. செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணி விட்டேங்க. பீன்ஸும் உருளைக்கிழங்கு சொன்னோடனே இந்த மாதிரி பண்ணி விட்டாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாலும் பிள்ளைங்களுக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேய்ச்சி. இங்கிட்டு பாருங்களேன், சூப்பராக வந்து பூரிக்கிழங்கு மாதிரி பீன்ஸை போட்டு ரெடி பண்ணிட்டாச்சு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நமக்கு தேவை அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ண போதுங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இப்படி ஸ்கூல்லையாவது சாப்பிடுவாங்கன்னு பழக்கி விட்டுக்க வேண்டியதான். சரின்னு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பழமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஆப்பிள், 2 பேருக்கும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி இது ஷீட்டில். அப்புறம் அந்த கிழங்குலாம் வச்சு ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை கிளப்பிட்டாங்க கொண்டு போய் விடுறதுக்காக. அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறமா சரின்னு அம்மாச்சிக்கும் சப்பாத்தி வந்து போட்டுட்டு அந்த கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாளியும் கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணி எல்லாமே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து முடிச்சிட்டேங்க. நான் பப்பாளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு 2 முட்டை சேர்ந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்ட ஆம்லெட் அதையும் வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக முடிச்சாச்சு. கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைன் எதுனா ஹெல்த்தியாக நம்ம போகிறதாங்க நம்ம உடம்புக்குமே நல்லது. அப்புறமா வந்து சரி சாம்பார் வைக்கலான்ட்டு துவரம் பருப்பும் பாசி பருப்பும் எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில். அப்படியே வேக வைக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு தான். ஏன்னா முருங்கைக்காய் வாங்கினது இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் வச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு. கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே கட் பண்ணி போட்டு அதெல்லாம் பருப்போடு வேக வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரவங்க முருங்கைக்காய்லாம் அந்த அளவுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம மாதிரி. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சாம்பார் சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் போட்டு. இதில் கத்திரிக்காய்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கூடவே இங்கே வந்து மாங்காய் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து தண்ணி கொஞ்சம் பத்துற மாதிரி இல்லை, அதையும் போட்டு நல்லா ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி நிற்கிறேன், ஊற்றலை ஏன்னா மாங்காய் போடுறோம்ல அதனால். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது அவரைக்காவை தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரைக்காய் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு வேறு போகணும். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்க தான் டைம் இருக்குது. ஸோ அப்புறம் நல்லா சாம்பார் வச்சோன்னா அதில் மாங்காய் துண்டு போட்டு அப்படியே வந்து ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிட்டோம்னா முடிஞ்சு சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்குங்க. மாங்காய் போட்ட சாம்பார் அது ஒரு மனமாக இருக்கும் தெரியுமா, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். அப்புறம் அம்மாச்சி ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க டக்குன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் டக்குன்னு. அப்புறமா வரையில் அவருக்கு நல்லா ஹேண்ட் கீழே வந்து தலையில் ஒரு தொப்பி மாதிரி கட்டி விட்டுட்டு தான் கூட்டு வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட் வேவ்ஸிங்க. டெல்லியிலே அதிகமாக இருக்குது, ஊர்லேயே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா எல்லாருமே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது குக்கரில் வச்சுட்டு அந்த அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி அவரைக்காய் வெட்டி வச்சிட்டோம். பொரியல் பண்ணுறதுக்கும் இது பண்ணிக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்துக்குள்ளே அவனை கூப்பிட்றதுக்கு போகணும் இல்லையா. அதுக்கடையில் சின்னவனை குளிப்பாட்டி அவரையும் படுக்க வச்சுருக்கேன். அப்படியே தூங்கினாலும் தூங்கிடுவான். அதனால் அந்த வேலையும் இடையில பண்ணிக்கிட்டேங்க. அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சமாக வந்து சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அந்த இது பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டோம்ல. அப்புறம் அவரைக்காயும் போட்டு நல்லா வந்து தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இருக்கும்போதே டைம் ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் பெரியவனை கூட்டிகிட்டு ஒடியாந்துட்டு அவனை அப்புறம் குளிக்க பாடுறதுக்காக இது பண்ணிட்டேன். டக்குன்னு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு காயையும் திருப்பியும் ஹீட் அது அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன். 10 நிமிஷத்துலேயே வந்துடுவேன் இல்லையா. ஸோ அதனால் ஆன் பண்ணிவிட்டு சாம்பார் தூளும் உப்பும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன் சரிங்களா. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பரான அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்லாம் சேர்க்கலாம், ஆனால் பட் சேர்க்காமல் இருக்குது இன்னுமே நல்லது தான். அப்புறம் காலைல சப்பாத்தி போட்டேன் இல்லையா பிள்ளைங்களுக்கு, அதிலே 2 சப்பாத்தி வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் அவரைக்காய் பொரியல் அந்த முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சூப்பராக வந்து மதியம் லஞ்சு செமையாக முடிச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து காஃபி வந்து அம்மாச்சிக்கு போட்டு கொடுத்துட்டு கவனும் டியூஷன் முன்னாடியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அபாகஸ் கிளாஸ்லேயும் போட்டிருக்கோங்க. அபாகஸ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 2மே. ஸோ அந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கிளாஸு, ஒரு நாள் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் ஒரு நாள் வந்து அபாகஸ் அப்படி. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு
கூழு தான் வந்து அம்மாச்சி கேட்டாங்க நைட்டுக்கு. ஸோ அதை கிண்டி வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்ததுமே கடைக்கு கிளம்பிட்டோம். தமிழ் கடையை வந்து நிறைய பேர் காட்டுங்கன்னு சொன்னீங்களா, எப்பயுமே அரிசி அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. சரி இன்னைக்கு நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோங்க. இதுதான் திருப்பதி ஸ்டோர்னு இருக்குது பாருங்கள். அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமா ஸ்டோர்னு இருக்குது பாருங்கள். அது 2 ஸ்டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடை சாமான் எல்லாமே இருக்கும். இது வந்து முனீர்கான்ற இடத்துல இருக்கும். கடையை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம். அதாவது மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது மேங்கோ ஷேக் சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் போட்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு இருக்கு பாருங்கள். செமையாக குடிச்சிட்டு ஜில்லுன்னு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பிள்ளைங்க வந்து ஓரியோ ஷேக் குடித்தாங்க. சரின்ட்டு அப்புறமா தான் வந்து தமிழ் கடைக்கு வந்தோம். வந்துட்டு ஊறுகாய் எல்லாமே நம்ம தமிழ் சாமான் எல்லாமே இந்த கடையில் இருக்குங்க. நாங்கள் வந்து ராம ஸ்டோர் டக்குன்னு பூட்டிட்டாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பதி ஸ்டோரில் தான் இருந்தோம். கிழங்கு வகையிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்களேன். வாழைப்பழம் என்ன வேணுமோ அது எல்லாமே, வாழைக்காய் எல்லாமே இருக்குது பாருங்க. ஸோ தமிழ் சாமான் எல்லாமே இங்கே இருக்குங்க. அங்கே போயிட்டு நிறைய சாமான்லாம் வாங்கினோங்க. அதை வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்டில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட லொக்கேஷன் முனீர்கான்ற இடங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் சரிங்களா. அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருளாக என்னன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் சரின்னு டின்னர் டைம் ஆகிடுச்சுங்க. அம்மாச்சிக்கு கூழ் கிண்டோம் இல்லையா, ஸோ அதையே நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ தான் மேங்கோ ஷேக் குடிச்சிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த கேப்புக்குள்ளே நல்லா ஒரு பெரிய கப்பில் எடுத்து அதையே டின்னராக குடிச்சாச்சு. கூழ் வந்து நைட்டு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா சூப்பராக டின்னர் முடிச்சிட்டேன். அப்புறம் கையோட அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன். அப்புறமா அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அது கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இப்படி தாங்க ஃபாலோ பண்ணேன். ஸோ மெயின்டைனிங் மாதிரியும் இல்லை, ஓரளவுக்கு சீட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட சொல்கிறீங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ சஜஷன் சொல்லுங்கள், வேறு ஏதாவது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் போடுது, கண்டபடி சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ அவ்வளோதாங்க, பாய்.